அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இலவச சட்ட வட்ட பணிக்குழுக்கள் ஆணையம் இரணியல்லேருந்து வந்திருக்கோம். சரியா? அவங்களுக்கு லீகல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுக்கறதுக்காக இரணியல்லேருந்து வந்திருக்கோம், கோர்ட்லேருந்து. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு எல்லாரும்? சரிதானே? சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நாங்க என்னன்னா இன்னைக்கு உங்களுக்கு எதை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாரும் பெண்களா இருக்கிறதுனால பெண்களுக்கான சட்டங்கள் பற்றி 1-2 சொல்றேன். சரியா? ஆக்சுவலா சட்டங்கள் எப்படி ஏற்றுறாங்கன்னு தெரியுமா? ஏன் சட்டங்கள் ஏற்றுறாங்க, எதுக்காக சட்டங்கள் ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? படிச்சிருப்பீங்களா? பழைய காலத்துல என்ன கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்துச்சு? அடிச்சா பதிலுக்கு என்ன செய்யணும்? அடிச்சணும். கையை வெட்டினா பதிலுக்கு என்ன செய்யணும்? கையை வெட்டணும். காலை வெட்டினா காலை வெட்டணும். இதுதான் என்னது ஆரம்ப கால நடைமுறையா இருந்துச்சு. அப்படிதானே? சமுதாயம் என்ன செய்து வளர்ச்சி அடைய என்ன செய்துச்சு? அந்த முறைகளை மாற்றி என்ன செய்தாங்க? சட்டங்களை ஏற்றினாங்க. அப்படிதானா? சட்டங்கள் ஏற்றப்படும். இந்த அனைத்து சட்டங்களுக்கும் பேசிக்கா எந்த சட்டம் இருக்குன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள். ஏற்றப்பட்ட அத்தனை சட்டங்களும் என்னது? அத அடிப்படையா வச்சுதான் இருக்குமே தவிர கான்ஸ்டிடியூஷன் வழங்கி இருக்கிற சட்டங்களுக்கும் அதுல இருக்கிற பாதுகாப்பை மீறினதா என்ன செய்ய முடியாது? சட்டங்களை ஏற்ற முடியாது. சரியா? நம்ம சமுதாயத்துல அதிகமான சட்டங்கள் யாருக்காக ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியுமா? பெண்களுக்காக. ஏன் பெண்களுக்கு மட்டும் அதிகமான சட்டங்கள் ஏற்றிருக்காங்க, ஆண்களுக்கு சட்டம் ஏற்றாம? ஆண் பெண் சமம் சொல்றோம், அப்படிதானே? சமம் தானே? அதுல மாற்றம் இல்லை. இல்ல ஆணும் பெண்ணும் சமம் தானே நினைக்கிறீங்க? இல்லைன்னு நினைக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. இல்ல, அப்படிதானே? ஆணும் பெண்ணும் சமம் நினைக்கிறோம். அப்ப ஏன் ஆண்களுக்கு மட்டும் சட்டம் அதிகமா இல்லாம பெண்களுக்கு மட்டும் நிறைய சட்டங்கள் ஏற்றி இருக்காங்க? ஏன் தெரியுமா? தெரியாதா? அப்படிதானே? சமுதாயத்துல பெண்களுக்கு அதிகமான சட்டங்களை ஏற்றி இருக்காங்க. அடுத்து குழந்தைகளுக்கு அதிகமான சட்டங்கள் ஏற்றி இருக்காங்க. ஏன் பெண்களுக்கு அதிகமான சட்டங்கள் ஏற்றி இருக்காங்கன்னா, சமுதாயத்துல அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகிறது யாரு? பெண்கள். அப்ப யாரு அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகிறாங்களோ, எங்க தேவை அதிகமா இருக்குதோ, சரிதானா? யாருக்கு பாதுகாப்பு தேவைப்படுதோ அவங்களுக்கு என்ன செய்வாங்க? அதிகமான சட்டங்களை என்ன செய்வாங்க? ஏற்றுவாங்க. அந்த வகையில என்ன செய்திருக்காங்க? பெண்களுக்கு அதிகமான சட்டங்களை ஏற்றிருக்காங்க. சரிதானா? அப்ப சமுதாயத்துல அதிகமான பாதிப்பு யார் அடைகிறா? பெண்கள் மட்டும்தான். சரிதானா? பெண்கள் மட்டும்தான் அதிகமான பாதிப்பு அடைகிறாங்க. அதுல மாற்றம் இருக்காரு? யாராவது இல்ல பெண்களுக்கு பாதிப்பு ஒண்ணும் இல்ல, பெண்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க யாராவது இருக்கீங்களா? இல்ல. சரிதானா? ஆரம்ப காலத்துல இருந்தே என்னது? பெண்கள் அதிகமான பாதிப்புக்கு என்ன செய்யறாங்க? உள்ளாகிறாங்க. ஒரு குழந்தை கருவா உருவாக்குற இடத்துல இருந்து என்ன செய்யுது தெரியுமா? பெண் குழந்தைகள் நேரத்துல என்ன செய்வாங்க? கருவிலே என்ன செய்திருவாங்க? கலைச்சிருவாங்க. அப்படிதானா? அப்ப குழந்தை கருவா இருக்கிற போதே பெண் குழந்தைக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு என்னது? கற்கலைப்பு தடை சட்டம் அப்படிங்கிற சட்டம் என்னது? பெண் குழந்தைகளுக்கு ஃபேவராட் என்ன செய்றாங்க? கொண்டு வந்தாங்க. சரிதானா? அடுத்து என்னது? கருவுல இருக்கிற கருவுல இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணான்னு என்ன செய்யக்கூடாது? வெளியில சொல்லக்கூடாது. அப்படிதானா? அதை தடை செய்கிற சட்டம் ஏற்றினாங்க. சரிதானா? அடுத்து என்ன செய்யுது? குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வருது. அப்படிதானா? சமுதாயத்துல என்னது? குழந்தைகள் வளர்ந்து வர்றாங்க. வளர்ந்து வர்றப்போ என்ன? ஆண் குழந்தைனாலும் சரி பெண் குழந்தைனாலும் சரி என்னது? அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகிறப்ப என்னது? குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் என்னது? போக்சோ சட்டம். அப்படிதானா? இங்க 18 வயசை விட சின்ன பிள்ளைங்க யாராவது இருக்கீங்களா? பார்த்தா எல்லாரும் சின்ன பிள்ளைங்க மாதிரியே இருக்கீங்க. இந்த பக்கம் இருக்கிற அத்தனை பேரும் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கீங்க. எல்லாரும் 18 வயசுக்கு மேல உள்ளவங்க தானா? எத்தனை பேர் இருக்கீங்க 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க இருக்கீங்க? அப்படிதானா? 2 பேரா? அப்ப நீங்க யாரு? பெண்களா குழந்தைகளா? 18 வயசுக்கு கீழே உள்ள அத்தனை பேர் யாரு?
குழந்தைகள். சரிதானா? அப்ப குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் என்னது? போக்சோ சட்டம். சரிதானா? உங்களை பாதுகாக்கிறதுக்காக 2012ல கொண்டு வரப்பட்ட சட்டம் போக்சோ சட்டம். போக்சோ சட்டத்தை பத்தி தெரியும்ல? தெரியுமா? சொல்லி தந்திருக்காங்களா? சொல்லி தரலையா? இந்த சட்டம் என்ன சொல்லுது? குழந்தைகள் வந்து என்ன செய்யக்கூடாது? பாலியல் துன்புறுத்தல் செய்யக்கூடாது. பாலியல் துன்புறுத்தல்னா என்ன எல்லாம் அடங்கும் தெரியுமா? வன்புணர்ச்சி. வன்புணர்ச்சினா தெரியும். வன்புணர்ச்சி, வன்புணர்ச்சி. பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? அந்தரங்க பகுதிகளை தொடக்கூடாது. தொடர்றதுக்கு என்ன செய்யக்கூடாது? வற்புறுத்தக்கூடாது. சரிதானா? அதுவே யாரு? இது வெளிநபர் யாருனாலும். அதுவே குழந்தை பாதுகாப்புல இருக்கிற பாதுகாவலர்கள், பெற்றோர் அல்லது ஆசிரியர் அல்லது யாரா இருக்கலாம், ஒரு காவல் அதிகாரி இல்லது ராணுவ வீரர், மருத்துவர், இப்படிப்பட்டவங்க செய்தா அதுவும் என்னது? குற்றம். அது என்னது? பெரிய குற்றம். இது சின்ன குற்றம் அப்படி இல்லை. அதற்கு என்னது? பாதுகாவலர்களால் குழந்தைகள் அதிகமா பாதிப்புக்குள்ளான அதுக்கான தண்டனை என்னது? 1 to 7 years. கொலை செய்தா, பாலியல் துன்புறுத்தல் செய்து கொலை செய்தா என்னது? மரண தண்டனை, ஆயுள் தண்டனை. அதுவும் என்னது? இந்த சட்டத்துல இருக்கு. சரியா? வித் ஃபைன், வித்தவுட் ஃபைன். ஃபைனும் உண்டு, ஃபைன் இல்லாம என்ன செய்யலாம்? தண்டனை கொடுக்கலாம். ஃபைன் போட்டாச்சுன்னா அது யாருக்கு? பாதிக்கப்பட்ட நபருக்கு சென்றடையும். சரிதானா? இந்த குழந்தைங்களுக்கு இதுல என்னென்ன உரிமைகள் இருக்கு? பாதுகாப்பு கேட்கலாம். என்ன வந்து ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தா என்ன வந்து யாரு? ஒரு பெண் காவலர் தான் விசாரிக்கணும். இல்லது காவலர் விசாரிக்க கூடாது. இந்த நபர் தான் என்ன விசாரிக்கணும்னு சொன்னா அந்த நபருக்கு முன்னாடிதான் என்ன செய்யணும்? விசாரிக்கணும். சரியா? மருத்துவ பரிசோதனை யாருக்கு முன்னாடி? பெண் மருத்துவருக்கு முன்னாடிதான் என்ன செய்யணும்? விசாரிக்கணும். குழந்தை வந்து தான் பாதுகாப்பா கருதுற இடத்துல வச்சுதான் என்ன செய்யணும்? விசாரிக்கணும். அந்த குழந்தை என்ன செய்யக்கூடாது? போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் என்ன செய்யுது? சொல்லுது. சரியா? என்னென்ன உரிமைகள் கேட்கிறாங்களோ அத்தனை என்ன செய்யலாம்? இந்த சட்டத்துல இவங்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. அடுத்து என்னது? ஒரு சட்ட ஆலோசகருக்கு ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா என்ன செய்யணும்? அதை வந்து இலவசமா வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த சட்டத்துல. அதுவும் குழந்தை வாய் பேசவோ வேற ஏதாவது இதுவோ இருந்துச்சுன்னா, காது கேளாதவர் அந்த மாதிரி குறைபாடுகளோட இருந்தா அதுல வந்து நிபுணத்துவம் பெற்ற அதிகாரிக்கு முன்னாடிதான் என்ன செய்யணும்? அந்த குழந்தை விரும்புற அந்த நபருக்கு முன்னாடிதான் அந்த குழந்தைய வச்சு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இதுல வந்து குழந்தையோட என்னது? பேரு, விலாசம் இதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க? பகிரங்கமா வெளியிட மாட்டாங்க. அப்படி வெளியிட்டா அது என்னது? தப்பு. சரியா? இந்த சட்டப்படி என்னது? குழந்தைகளை வந்து ஆபாசமா காட்டுறதும் என்னதுதான் தப்பு. சரியா? எப்படி பாலியல் வன்புணர்ச்சி மற்றபடி இந்த உறுப்புகளை தொடர்றது தப்புன்னு இந்த சட்டம் சொல்லுதோ, குழந்தைங்களை ஆபாசமா காட்டுறது, அப்படி ஆபாச படங்களை பார்க்க வைக்கிறதும் இந்த சட்டப்படி என்னது? குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. இது வந்து குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்கான சட்டம். இது ஆண் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சட்டம். பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல. போக்சோ சட்டங்கள் இந்த சட்டத்திற்கு யாரெல்லாம் வர்றாங்க? ஆண்டும் வர்றாங்க, பெண் குழந்தைகளும் வர்றாங்க. சரியா? அடுத்து வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தர சட்டத்துல வந்து முக்கியமான சட்டம் என்னன்னா குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம். குடும்ப வன்முறைனா என்னன்னு தெரியுமா? தெரியுமா? குடும்ப வன்முறைனா ஒரு குடும்பத்துக்குள்ளாடி கணவரா இருக்கலாம், யாரா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம், என்னது கணவரோட உடன் பிறந்தவர்களா இருக்கலாம், பெற்றோர்களா இருக்கலாம். சரியா? இப்படிப்பட்ட யாருனாலையும் ஏதாவது ஒரு கொடூரம் அல்லது கொடுமை இழைக்கப்பட்டால் அது என்னது? குடும்ப வன்முறை. இந்த கொடுமை வந்து என்னது? உடல் அளவில் இழைக்கப்பட்டதா மட்டும் இருக்காது, மன ரீதியா. சப்போஸ் அந்த ஒரு லேடியோட கேரக்டர் மோசமா சொல்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுவும் என்னதுதான்? மன ரீதியான கொடுமை தான். சரியா? கெட்ட வார்த்தை பேசி அவங்களை வந்து மன ரீதியா துன்புறுத்துறது என்னது? மன ரீதியான கொடுமைகள் தான். இப்படிப்பட்ட கொடுமைகள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக பெண்களுக்கு கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் என்னது? குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம். இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா பெண்களை என்ன செய்யணும்? பெண் மருத்துவர் தான் பரிசோதிக்கணும்னு சொல்லுது. சரியா? அப்படிப்பட்ட பெண் வன்கொடுமைகள், சரி, பெண்களுக்கு எதிரான எந்த ஒரு கொடுமை எங்க நடந்துச்சுனாலும் அந்த லிமிட்டேஷன் ஏரியாயில தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. சப்போஸ் கன்னியாகுமரியில நடந்திருக்கலாம் சரியா, ஒரு கொடுமை, ஒரு வேளை ஒரு யாரோ ஒருத்தங்களை ஒரு வன்கொடுமையோ இல்ல உடல் ரீதியான ஏதாவது ஒரு கொடுமையோ செய்திருந்தா அவங்க கன்னியாகுமரி ஸ்டேஷன்ல தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? இல்ல சரியா. எந்த ஸ்டேஷன்ல, குளச்சல்ல இருக்கிற ஸ்டேஷன்ல வேணாலும் கொடுக்கலாம், நாகர்கோயில்ல கொடுக்கலாம், எந்த ஏரியால வேணாலும் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்க, 0 FIR போட்டு அந்த லிமிட்டுக்கு என்ன செய்யணும், அதை அனுப்பணும். இவங்களை என்ன செய்யக்கூடாது, அலக்களிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரியா. இந்த குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன சொல்றாங்க, எப்படிப்பட்ட கொடுமைகள் இழைக்கப்பட்டா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்னது, தங்குறதுக்கு ஒரு தங்கும் விடுதியை ஏற்படுத்தி கொடுக்கணும். சப்போஸ் அவங்க வந்து நான் அந்த ஃபேமிலி வீட்ல தான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா என்ன செய்யணும், அந்த ஃபேமிலி வீட்ல அவங்கள தங்குறதுக்கு என்ன செய்யணும், ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். இல்ல எனக்கு அங்க இருக்கிறது என்னோட உயிருக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறதா இருந்தா என்ன செய்யணும், ஏதோ ஒரு இடத்துல அவங்க விரும்புற இடத்துல அவங்களுக்கு ஒரு தங்குறதுக்கான வசதி ஏற்படுத்தி கொடுத்துட்டு அதுக்கான வாடகையை யார் பே பண்ணணும், யார் குடும்ப வன்முறை செய்தாங்களோ, சப்போஸ் கணவரா இருக்கலாம் சரிதானே, அந்த கணவர் என்ன செய்யணும், அந்த வாடகை என்ன செய்யணும், பே பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சட்டம் என்ன சொல்லுது செய்யுது சரியா. பிள்ளைங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும், ஜீவனாம்சம் கொடுக்கணும், வேற என்னென்ன இப்படிப்பட்ட உரிமைகளை எல்லாம் என்ன செய்யுது இந்த சட்டம் வந்து கொடுக்குது சரியா. இது வந்து என்னது, குடும்பத்துக்கு உள்ளாடி நடக்கிற கொடுமைகள்ல இருந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். அடுத்து என்ன சட்டம் சொல்றாங்கன்னா, பெண்களுக்கு சொத்துரிமை. சொத்துரிமை இருக்கா பெண்களுக்கு? இல்லையா? உண்டு சரியா. இப்ப வந்து ஒரு பெண்ணை என்ன செய்திருப்பாங்க, நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பாங்க, ஒரு 100 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு 100 பவுனுக்கு ஈக்குவலான ஒரு சேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க சரியா. அப்ப என்னது, இந்த சொத்து ஆணுக்கு மட்டுமா போகும், பெண்ணுக்கு போகாதா? இங்க ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்யுது சொத்து இருக்குது, பெண்ணுக்கு என்ன செய்திருக்காங்க 10 லட்சம் ரூபாய்க்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்ப பெண்ணுக்கு இங்க இருக்கிற 10 லட்சம் சொத்துல பங்கு உண்டா இல்லையா? உண்டு சரியா. அங்கே என்ன செய்யலாம், சொத்துரிமையில என்ன செய்யலாம், பெண்கள் கேட்கலாம் சரியா. அப்ப வந்து இந்த சட்டம் என்னது, பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யப்பட்டது, கொண்டு வரப்பட்டது. இந்து வாரிசுரிமை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்தால 1956 அப்படின்னு வாரிசுரிமை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. என்னன்னா இந்த சட்டம் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த பெண்களுக்கு என்னது, இந்த பெண்களுக்கு பெற்றோருக்கு சொத்துல வந்து பங்கு உண்டு. பெற்றோருக்கு சொத்துல யாருக்கு சொத்துல தான் பங்கு உண்டு, அம்மா அப்பா தான் பெற்றோர் அப்படிதானா. இந்த சட்டப்படி இந்த பெண்களுக்கு என்னது, பெற்றோருக்கு சொத்துல மட்டும்தான் என்னது பங்கு உண்டு. அதே சட்டம் அதே இதை வந்து என்ன செய்யறாங்க, 1989 தமிழக அரசுல வந்து திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுல வந்து என்னது, பெண்களுக்கு பரம்பரை சொத்துலயும் பங்கு உண்டு அப்படின்னு. அப்படின்னா பரம்பரை சொத்துனா என்னன்னு தெரியும்ல, மூதாதையர் வச்சிருப்பாங்க, தாத்தா பாட்டி அப்படிங்கிறவங்களுக்கு வழி வழியா வர அந்த பரம்பரை சொத்துல என்னது பங்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, கொண்டு வந்தாங்க. அடுத்து வந்து 2022 வந்து பணி இடத்தில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. பணி செய்யும் இடத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் சட்டம். இந்த சட்டம் அப்ப என்ன உரிமை வழங்கிருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க தெரியுமா? ஒரு பாயிண்ட் சும்மா யோசிச்சு பாருங்க, பணி இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற சட்டம். பணியிடங்கள்ல இன்னும் எந்த மாதிரியான பாதுகாப்பு எல்லாம் தேவைப்படுது பெண்களுக்கு? ஒரு இடத்துல ஒரு பெண்ணு பணி செய்யறான்னா என்னது, பாலியல் துன்புறுத்தலுக்கு என்ன செய்யலாம், ஆளாக்கப்படலாம் அப்படிதானா. ஆணுக்கு நிகராட்டி பெண்களுக்கு வந்து ஊதியம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படிதானா. ஆணுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா அதே வேலையை பெண்ணு செய்யறா என்ன செய்வாங்க, ஒரு 800 ரூபாய் கொடுப்பாங்க. அப்ப இந்த மாதிரியான ஈக்குவல் இல்லாத நிலைமையில பெண்களுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் என்னது, பணியிடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் சட்டம். அது வந்து என்னது, எல்லா விதமான பாதுகாப்பு, பெண்கள் என்னென்ன பாதுகாப்பு தேவைப்படுதோ அந்த பாதுகாப்பை வழங்கணும் அந்த சட்டம். அடுத்து என்னது, ஈக்குவல் சேலரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் என்ன செய்து கொண்டு வரப்பட்டது சரியா. முக்கியமான ஒரு சட்டம் ஃபர்ஸ்ட் 1961 கொண்டு வந்தாங்க. என்னதுன்னா வரதட்சணை தடுப்பு சட்டம். இது சமுதாயத்துல வரதட்சணை இருக்கா?
இருக்குல்ல. ஏன் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க திரும்ப வரதட்சணை இருக்கு? நம்ம யாரும் சட்டத்துக்கு என்ன செய்யல? கீழ்ப்படியல. சட்டத்துக்கு என்ன செய்யல? நமக்கு ஃபேவரா என்ன செய்யல? பயன்படுத்தல. வரதட்சணை என்னது நம்ம கொடுக்குறோம், அதை என்ன செய்ய மாட்டோம், வெளியில நாங்க வரதட்சணை கொடுத்தோம்னு சொல்லிட்டு என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஸ்ரீதனம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு வேர்டு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அப்படிதானே? ஸ்ரீதனம்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. வரதட்சணை இந்த சட்டப்படி என்னது? வரதட்சணை கொடுப்பதும் சட்டம், கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் என்னது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் சொல்லுது. சரியா? அப்ப வந்து எங்கேயாவது வரதட்சணை வாங்கி துன்புறுத்துறாங்கன்னா இந்த சட்டப்படி என்ன செய்யலாம்? கேஸ் போடலாம். சரியா? எங்க ஸ்டேஷன்ல கொண்டு கொடுத்தா என்ன செய்ய மாட்டாங்க, உடனே என்ன செய்ய மாட்டாங்க, கேஸ் எடுக்க மாட்டாங்க. கோர்ட்ல போட்டு என்ன செய்யணும், டைரக்ஷன் வாங்கி என்ன செய்யணும், ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போடுறதுக்கு வைக்கணும். சரியா? இதுவும் வந்து எந்த லிமிட்டட் இல்ல, 0 எஃப்ஐஆர் எங்க வேணாலும் என்ன செய்யலாம், போடாது வைக்கலாம். சரியா? அந்த சட்டத்துக்கு அடுத்து வந்து என்ன செய்யலாம், இந்த திருமண சட்டம் 1964 வந்து என்ன செய்தாங்க, கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம்னா எப்படி, இந்த திருமணங்கள் எப்படி நடக்கும், ஐயர் வச்சு அந்த மந்திரங்கள் எல்லாம் போது எப்படின்னா, அதை தாண்டின சட்டம் எதையும் என்ன செய்ய மாட்டாங்க, இந்த திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. அப்படின்னா அப்ப இந்த சட்டப்படி என்ன செய்யறாங்க, சுயமரியாதை திருமணங்கள் இருக்குல்ல, வீட்லயே வச்சு அந்த இதெல்லாம் சுத்தி வராம என்ன செய்ய பண்ணுவாங்க இல்ல திருமணங்கள், அதையும் என்ன செய்யறாங்க, இந்த திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் என்ன செய்யுது, அங்கீகரிக்குது. சரியா? அடுத்து வந்து இந்த திருமண சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த திருமண சட்டம் என்ன சொல்லுதுன்னா, திருமணத்துக்கு வயசு எத்தனை சொல்லுது தெரியுமா? பெண்களுக்கு 18, ஆண்களுக்கு 21, பெண்களுக்கு 18, ஆண்களுக்கு 21. இப்ப லேட்டஸ்டா பெண்களுக்கு 21 கொண்டு வந்தாங்க. அது என்ன செய்யல, நடைமுறைக்கு கொண்டு வரப்படல. 18ல தான் இருக்கு. சரியா? 18 வயது பூர்த்தி அடைந்து எந்த பெண்ணும் என்ன செய்யலாம், திருமணம் செய்துக்கலாம். அதுக்கு கீழே திருமணம் செய்தா தப்பா சரியா? தப்பு. அது என்னது, பாலியல் விவாகம். அப்படிதானே? அந்த மாதிரி எங்கேயாவது திருமணம் நடந்துச்சுன்னா அது சட்டப்படி என்னது, தண்டனைக்கு உரியது. அடுத்து வந்து 1961 வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது என்னன்னா, மகப்பேறு நலன்காக்கும் சட்டங்கள், பெண்களுக்காக கொண்டு வந்தது. இந்த டைம்ல என்னது, மகப்பேறு, குழந்தை பிறந்து அல்லது மகப்பேறு டைம்ல என்னது லீவு போட்டா அதுக்கு என்ன செய்யணும், லீவு கொடுக்கணும், ஊதியத்தோட என்ன செய்யணும், அந்த லீவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் என்ன செய்யுது, கொண்டு வருது. சரியா? இந்த வரதட்சணை சொன்ன, வரதட்சணை வந்து வாங்கினாலும் கொடுத்தாலும் குற்றம்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல, எவ்வளவு தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, தெரியுமா? கேள்விப்பட்டது இல்லையா? 7 வருஷம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வரதட்சணையை வாங்கினா என்ன செய்யலாம், 7 வருஷம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. எல்லாரும் வரதட்சணை வாங்கினாலும் கொடுத்தாலும் இல்ல, வரதட்சணை வாங்கி கொடுமைப்படுத்தி ஒரு இறப்பு நிகழ்ந்துருவோம். கேள்விப்பட்டிருப்பீங்க இடைக்கால வரதட்சணை கொடுமையினால இறந்தா அவங்களுக்கு என்ன செய்யலாம், 7 வருஷம் கொடுக்கலாம், இல்லைன்னா லைஃப் ஆயுள் தண்டனை கூட என்ன செய்யலாம், கொடுக்கலாம். வித் ஃபைன், வித்தவுட் ஃபைன். ஃபைன் போட்டும் என்ன செய்யலாம், தண்டனை கொடுக்கலாம். ஃபைன் இல்லாம என்ன செய்யலாம், தண்டனை கொடுக்கலாம். மற்றபடி கொடுமைப்படுத்துறதுக்கு மட்டும் 3 years கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? சொல்றாங்க இல்ல, இந்த சட்டத்துல சொல்லி இருக்கு. சரியா? 3 years கொடுக்கலாம், வித் ஃபைன், வித்தவுட் ஃபைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பெண்களுக்கு வந்து மிகவும் பாதுகாப்பாட்டு ஒரு இது சொல்றாங்க. என்னது, பெண்களுக்கு வந்து எப்பவுமே ஃப்ரீ சர்வீஸ். எல்லாமே என்னன்னா, சட்ட உதவி கூட என்ன செய்யணும், இலவசமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யிருக்கு, சொல்லி இருக்கு. அப்ப எந்த மாதிரியான உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏதாவது வழக்கு இருந்துச்சுன்னா அந்த வழக்குல என்னது, இலவசமா என்ன செய்யலாம், சட்ட உதவிய வேணும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா என்ன செய்யணும், பெண்களுக்கு இலவசமா சட்ட உதவி கொடுக்கணும். அதுக்கு ஒரு சட்ட ஆலோசகரை அவங்க வேணும்னு கேட்டா அவங்களுக்கு இலவசமா என்ன செய்யணும், ஒரு சட்ட ஆலோசகரை நியமித்து கொடுக்கணும். அதுக்கான ஊதியத்தை யார் வழங்குவாங்க, கவர்மெண்ட் வழங்கும் அப்படின்னு சொல்லுது. இதை பேஸ் பண்ணி என்னதுன்னா, இந்திய கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, எல்லாருக்கும் என்னது, யாருமே வந்து பாவப்பட்டாங்க புவர் பீப்புள் வந்து என்ன செய்யக்கூடாது, வசதி இல்லாத காரணத்தினால அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சட்ட உரிமைகள் எதுவும் என்ன செய்யக்கூடாது, கிடைக்காமல் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு தாலுகாக்கள், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் லெவல்ல என்ன செய்திருக்காங்க, இலவச சட்ட உதவி மையங்களை என்ன செய்திருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. இது எங்கெங்க இருக்குன்னா, எங்கெல்லாம் கோர்ட் வந்திருக்குதோ, கோர்ட் இருக்கிற இடங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தெரியுமா?
இருக்கு. வேற ஏதாவது தெரியுமா? நாகர்கோயில். நாகர்கோயில் இருக்கு. வேற தக்கலையில இருக்கு. சரியா? இது தாண்டி இன்னும் 2 இடத்துல இருக்கு நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல. எங்க இருக்குன்னா குளித்துறையில ஒரு கோர்ட் இருக்கு. இல்லம்மா, பூதப்பாண்டியில ஒரு கோர்ட் இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இரணியல், தக்கலை, குளித்துறை, பூதப்பாண்டி, நாகர்கோயில். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தம் 5 இடத்துல கோர்ட் இருக்கு. இங்க எல்லாமே என்னது இருக்கு? இலவச சட்ட உதவி மையங்கள் என்ன செய்து இருக்குது. சரியா? இங்க வந்து என்ன செய்யலாம்? யார் வேணாலும் என்ன செய்யலாம்? எந்த பெட்டிஷன் வேணாலும் கொண்டு கொடுக்கலாம். சப்போஸ் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட ஒரு பிரச்சனையா இருக்கலாம், என்ன செய்யலாம்? உடனே கொண்டு வந்து இங்க மனு கொடுக்கலாம். என்ன செய்வாங்க? 2 பேரையும் கூப்பிட்டு என்ன செய்வாங்க? சமரசமா பேசி என்ன செய்ய தீர்க்கக்கூடிய பிரச்சனையா இருந்தா என்ன செய்வாங்க? சமரசமா என்ன செய்வாங்க? தீர்த்து வைப்பாங்க. உங்களுக்குள்ள பிரச்சனை என்னது? அங்க தீர்க்கவே முடியாது, இது கோர்ட்டுக்கு போனாதான் தீரும் அப்படின்னு நினைச்சாங்கன்னு என்ன செய்வாங்க? அந்த பிரச்சனையை என்ன செய்வாங்க? கோர்ட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல யாராவது ஒருத்தங்க எனக்கு வந்து வக்கீல் வச்சு கேஸ் நடத்துறதுக்குள்ள வசதி இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன செய்வாங்க? இலவசமா என்ன செய்வாங்க? ஒரு வழக்கறிஞரை நியமித்து என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? உங்களுக்காக என்ன செய்வாங்க? சட்ட ஆலோசனைகள் அனைத்தையும் என்ன செய்வாங்க? வழங்குவாங்க. அவங்களுக்கான ஃபீஸை யார் கொடுப்பா? கவர்மெண்ட் என்ன செய்யும்? கொடுக்கும். சரியா? இது வந்து இது வந்து மொத்தத்துல இருக்கிற ஒரு இலவச சட்ட உதவி மையம்னு. இதுல வந்து அதிகமா பயன்படுறது யாருன்னு சொல்ல வந்தேன்? பெண்கள் வந்து என்ன செய்யறாங்க? அதிகமான பயன்படுகிறார்கள். அடுத்து வந்து பெண்களுக்கு இலவசமா சட்ட உதவி என்ன செய்யணும்? கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. அடுத்து வந்து 1998 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. என்னன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன? ஈவ்டீசிங் சட்டம். சரிதானா? பெண்களை கேலி செய்தல் தடை சட்டம். இந்த சட்டம் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? 1998 ஜூலை 15 என்ன செய்தாங்க? ஒரு கும்பல் என்னது? மது போதையில என்ன செய்தது? ஆட்டோயில போயிட்டு இருந்துச்சு. வெளியில போன 2 லேடிஸ், ஏதோ ஒரு சரிகான ஒரு லேடி, ஒரு கவிதான ஒரு லேடி, 2 பேரும் என்ன செய்தாங்க? ஆட்டோல இருந்து என்ன செய்தாங்க? சேலெல்லாம் பிடிச்சி இழுத்து கிண்டல் பண்ணி கேலி செய்து பிடிச்சி தள்ளி என்ன செய்தாங்க? இந்த பெண்கள் என்னது? தலையிலாம் சரியான காயத்துல இந்த சரிகான்னு சொன்னா இந்த சென்னை எத்திராஜு காலேஜ்ல படிச்ச அந்த பிள்ளை என்ன செய்துச்சு? இறந்துடுச்சு. அப்ப ஈவ்டீசிங்னால பெண்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் என்னது? பெண்களை கேலி செய்வதை தடை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சட்டப்படி என்னது? கேலி செய்யறது, சும்மா கேலி செய்தாலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் சொல்லுது. அது எவ்வளவு தண்டனை கொடுப்பாங்களாம்? 1 வருஷம். அதுக்கப்புறம் வித் ஃபைன், வித்தவுட் ஃபைன் 10,000க்கு மேல என்ன செய்யலாம்? ஃபைன் போடலாம் அப்படின்னு சொல்லுது. இந்த 10,000 ஃபைன் எங்க போய் சேரும்? பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு போய் சேரும். சரியா? அடுத்து 2013 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. என்னன்னா தொழில் செய்கிற இடத்துல, சரியா, பெண்கள் வந்து பணி செய்கிற இடத்துல பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டால் அதை தடுக்கிறதுக்காக ஒரு சட்டம் என்னது? 2013 கொண்டு வந்தாங்க. இது பிரகாரம் என்னது? பெண்களை என்ன செய்யக்கூடாது? எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது. ஒர்க் பிளேஸ்ல என்னது? பெண்கள் வந்து கண்ணியமா நடத்தப்படணும். அங்க வந்து என்னது? இந்த பெட்டி எல்லாம் வச்சிருப்பாங்க, புகார் பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா என்னது? சீக்கிரட்டா அந்த பெட்டியில என்ன செய்யணும்? புகார் எழுதி போடணும். அந்த புகாருக்கு என்ன செய்யணும்? உடனடியாக என்ன செய்யணும்? நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் அந்த புகார் பெட்டி. சரியா? அப்ப வந்து ஒர்க் பிளேஸ்லயும் பெண்கள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டால் அதை வந்து தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் என்னது? பாலியல் தொல்லை தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்படி பெண்களுக்கு சமுதாயத்துல என்னது இருக்கு? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நிறைய சட்டங்கள் இருக்கு. சரியா? இதை தாண்டி இன்னும் என்ன சொல்லலாம்? மெயின்டெனன்ஸ் சொல்லலாம். என்னது? கணவன் ஒரு பெண்ணை என்ன செய்துட்டா? விவாகரத்து பண்ணிட்டா இல்லது பராமரிக்காம இருந்தா என்ன செய்யலாம்? இந்த சட்டப்படி என்ன செய்யலாம்? எனக்கு பராமரிப்பு தொகை, மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் பராமரிப்பு தொகை வேணும்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம்? பாதுகாப்பு கேட்டு என்ன செய்யலாம்? பராமரிப்பு தொகை. எந்த மாதிரியான பராமரிப்பு தொகை? கல்விக்கு, தங்குறதுக்கு, அத்தியாவசிய தேவைகள் அனைத்துக்கும் என்ன செய்யலாம்? பாதுகாப்பு வாங்கிக்கலாம். சரியா? இது அடுத்து வந்து விவாகரத்து. அது தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிதானா? இப்ப நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே அதிகமாட்டு மலிஞ்சு வர்ற வழக்கு என்னது? விவாகரத்து வழக்கு. சரியா? அதிகமா நடக்கிற வழக்கு என்னது? எந்த இடத்துலயும் அதிகமான வழக்கு
விவாகரத்து வழக்கு, அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்துல 2வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நாளத்துல என்ன போயிடும், ஃபர்ஸ்ட் இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யணும், கன்னியாகுமரி மாவட்டம் போயிடும். ஏன் கன்னியாகுமரி மாவட்டம் அந்த அளவுக்கு முன்னேறிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை நினைச்சு நம்ம பெருமைப்படணுமா வருத்தப்படணுமா? வருத்தப்படணும், அப்படிதானே? சரி, அது என்னது, நம்மள்ட்ட வந்து சகிப்புத்தன்மை இல்லாம போறது ஒரு காரணம். இன்னொன்னு என்னது, நம்ம மாவட்டம் என்ன செய்யுது, நம்ம வந்து சந்தோஷப்படுறதுக்கு இதுல ஒரு இது இருக்குது. உடனே என்னடா இந்த மேடம் இப்படி சொல்றாங்களே, சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க, எல்லாரும் பாதிப்புன்னு சொல்றாங்க, இந்த மேடம் மட்டும் இப்படி சொல்றாங்கன்னு சொன்னா நான் எந்த கருத்தை வச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஏன் வருது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த பெண்கள் இங்க வந்து என்ன செய்யறாங்க, அதிகமா என்ன செய்யறாங்க, முடிவெடுக்கிறாங்க. அப்படிதானா? யாருக்கு கட்டுப்பாட்டுல என்ன செய்யல, பெண்கள் இல்ல. பெண்கள் என்ன செய்யறாங்க, சுதந்திரமா முடிவெடுக்கிறாங்க. ஏன் இந்த சுதந்திரமாட்டு முடிவெடுக்கிற தன்மை அவங்கள்ட்ட வளர்ந்து வருது நீங்க நினைக்கிறீங்க? எஜுகேஷன் சரிதானா? இங்க வந்து என்னது, கல்வியில என்ன செய்யறோம், நம்ம பின்தங்கி இல்லை முன்தங்கி என்ன செய்யறோம், போறோம். அப்படிதானா? ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்க, சுயமா என்ன செய்யறாங்க, சம்பாதிக்கிறாங்க சரிதானா? ஒரு வயசுக்கு மேல என்ன செய்யறாங்க, அதிகமான தொழில தங்களை ஈடுபடுத்திக்கிறாங்க, படிக்கிறாங்க, கல்வி அறிவு பெற்றுக்கிறாங்க, பெரிய பெரிய கம்பெனில என்ன செய்யறாங்க, வேலை வாய்ப்பு பெறுகிறாங்க, அவங்களோட கால அவங்களே இருக்கிறாங்க. அப்ப வேலை வாய்ப்பும் கல்வின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அவங்க என்ன செய்யறாங்க, சுயமா என்ன செய்யறாங்க, அவங்களுக்கான முடிவுகளை என்ன செய்யறாங்க, எடுக்கிறாங்க. அப்படிதானே? அப்ப என்ன செய்யறாங்க, அவங்களே வந்து தன்னால சுயமா இருக்க முடியுங்கிற தீர்மானத்துக்கு வர்றதுனால என்ன செய்யறாங்க, இந்த மாதிரியான வழக்குகள் அதிகரிச்சுட்டு போகுது. அப்ப அதை நினைச்சு என்ன செய்யணும், பெண்கள் வந்து அவங்க சொந்த முயற்சியில் இருக்கிறாங்கன்னு நம்ம இதை நினைச்சு ஒரு சின்ன சந்தோஷப்பட்டுக்கலாம். என்ன பண்ணலாமா படக்கூடாதா? பண்ணலாம் தானே? பெண்கள் ஒட்டுமொத்த சமுதாய வளர்ச்சிக்கு பெண்கள் என்னது முக்கியமான பங்குதான். அப்படிதானா? அப்ப அதை நினைச்சு நம்ம என்ன செய்யலாம், சந்தோஷப்படலாம். மற்றதை நினைச்சு ஐயோ பாரத வழக்குல வெளியிலே வரலையே, பெண்கள் சகிப்புத்தன்மை இல்லை, மற்ற தன்மைகள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டாலும் இதை நினைச்சு நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் சந்தோஷப்படலாம் சரிதானா? அப்ப எல்லாருக்கும் முக்கியமா எதுன்னு நினைக்கிறீங்க, நம்ம வந்து நம்மளோட முடிவுகளை நம்மளே எடுக்கணும்னா என்ன செய்யணும், முக்கியமா நம்ம என்ன செய்யணும், நம்மளோட திறமைகளை என்ன செய்யணும், வளர்த்துக்கணும் சரியா? நம்மளோட திறமைகளை வளர்த்துக்கணும். நம்மளோட திறமைகளை நம்ம அதிகமா வளர்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும், இந்த ஸ்டேஜ்ல படிக்கிறதா உங்களோட முக்கியமான வேலை. அப்படிதானா? ஒரு நாள் நமக்கு செய்யற வேலையெல்லாம் நீங்க முதல் வேலை எது, கடைசி வேலை எதுன்னு சொல்லிட்டு பிடிச்சாலும், எத்தனை தடவை பிடிச்சாலும் எல்லா வேலையும் என்னதுதான் உங்களோட வேலை, படிக்கிறது மட்டும்தான். அப்படிதான் முதல் வேலை எதுன்னு சொன்னாலும் உங்க பெற்றோர்கள் என்ன சொன்னாங்க, படிக்கிறதா சொல்லுவாங்க. 2வது சொன்னாலும் படிக்கிறதா சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் நம்மளோட சுயமா நம்ம முடிவெடுத்து நம்மளே என்ன செய்யணும், நம்ம வளர்ச்சி பாதைக்கு போனோம்னா இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். நல்லா படிக்க, நீங்களே முடிவெடுக்கிறதுக்காக என்ன செய்யுங்க, சுயமா படிங்க, சுயமா என்ன செய்யுங்க, வேலையிலேயே இருக்க, நல்லபடியா இருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்க்கை விளைவுறது. மாணவிகள் எங்களுக்காக இயற்றப்பட்ட சட்டங்களை பற்றி நல்லதொரு தகவல்களை வழங்கிய வழக்கறிஞர் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அவர்களோடு வந்த சிறப்பு விருந்தினர்களுக்கும் Thank you.